இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கருப்பு உளுந்தில் இட்லி பொடி செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அதில் இட்லி பொடி எப்படி பண்ணுறது பாருங்கள். காஞ்ச மிளகா காம்பை வந்து புடக்கூடாது, கத்திரியால் கட் பண்ணிக்கணும். அந்த விதை விழுந்ததுன்னா தீயும். அதனால் காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்துக்கணும். சின்ன தீயில் வச்சு எல்லாத்தையும் பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சின்ன தீயாக வச்சு மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, பூண்டை வந்து நீங்கள் நசுக்கிக்கிட்டு எண்ணெயில் நல்ல முன்னாடி பொரிச்சுக்கணும். அப்போ தான் அது சிவக்கும். இது எப்படி வறுந்துருக்குதுன்னு பார்க்குறதுன்னா கொஞ்சம் வாசனை வரும். நல்லா சின்ன தீயாக வச்சு வறுக்கிறப்ப வாசனை வரும். ஒரு சின்னதை நசுக்கி பார்த்தோம்னா உள்ளே உளுந்து செவந்திருக்கிறது தெரியும். அப்போ ஆஃப் பண்ணிக்கணும். அப்புறம் அரைக்கிறப்ப மிளகாவை போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காட்டுறோம். முதல்ல மிளகாவை போட்டுக்கணும். அதுக்கு தேவையான உப்பு, கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் பொரிச்சு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லாத தூள் பெருங்காயம் இதை முதல்ல போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு மிளகாயும் உப்பு பெருங்காயம் போட்டு இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு மட்டும் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கணும். இது நல்லா மஞ்சத்துக்கு அப்புறம் தான் பூண்டை போட்டு சுற்றணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே கடைசியில் தான் இந்த பூண்டை போட்டு ஒரு 2 சுற்றி சுற்றிக்கணும். இட்லி எடுத்துட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி குழச்சிக்கணும். இந்த மாதிரி பண்ணி டூம் பாக்ஸ்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெளியூர் போனாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் நான் நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.